ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை கேளுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை என்ன செய்வேன்? பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் ஆசீர்வாதமாய் இருப்பார் என்று கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே அந்த இடத்துல யாரை சொல்றாரு? யாரை சொல்றாரு? அல்லேலூயா, ஆபிரகாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம்னால என்ன செஞ்சிடணும்? ஆபிரகாம் மைண்டில் வந்துடணும். அல்லேலூயா. கவனிங்க, இங்கே தேவனுக்கு பயந்த கீழ்ப்படிந்த ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அங்கே கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். உன் பேரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக என்ன செய்வாய்? இருப்பாய். அப்படின்னு சொன்ன நாளில் இருந்து அவர் ஆசீர்வாதமாக இருந்தாரா? ஏன் இல்லை? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் ஆசீர்வாதம் நிறைவாக இருக்குன்னு சொல்லிட்டார். நீ ஆசீர்வாதமாக இருப்பேன் தான் ஆண்டோடைய வாக்கு தத்தமே இருக்குது. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையே அதுதான். பேஸ்மெண்ட்டே என்னது தான்? இந்த வார்த்தை தான், இந்த வசனம் தான். நான் உன்னை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் தான் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் அவனை அழைக்கவே செய்கிறார். முதல் வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பெரிய டார்கெட் கொடுக்கிறார். நீ எதெல்லாம் விடணும், நீ எதெல்லாம் எனக்காக செய்யணும் என்று சொல்லி 1ஆம் வசனத்தில் அழகாக ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். என்னதுன்னா, உன் தேசம், உன் இனம், உன் தகப்பன் வீடு, இதை விட்டு என்ன செய்யணும்? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன செய்யணும்? போகணும். அல்லேலூயா. அப்படி போனால் 2ஆவது வசனம் என்ன செய்யும்? நிறைவேறும். அப்படி போகவில்லை என்றால் என்ன செய்யாது? நிறைவேறாது. இப்போ இவன் அதை கீழ்ப்படிந்து என்ன செய்கிறார்? கிளம்பிட்டார். அவர் கிளம்பி அவர் என்ன செய்கிறார்? ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய தேசத்தை, இனத்தை, தகப்பன் வீட்டை விட்டு என்ன செய்கிறார்? கிளம்பி போகிறாரு. இவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறிச்சா அப்படின்னா இன்னும் என்ன செய்யலை, நிறைவேறலை, நடந்து போயிட்டே இருக்கிறார். அவர் கர்த்தர் குறித்த தேசத்துக்கு என்ன செய்யலைன்னு போய் சேரலை. ஏன்னா கூட ஒரு ஆள் என்ன செஞ்சிட்ருக்கு? வந்துக்கிட்டு இருக்கு. கவனிங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உன் பேரை பெருமைப்படுத்த விரும்புகிறேன், உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் ஜெயமாய் மாற்ற விரும்புகிறேன். என்னுடைய இருதயம் அப்படியாகத்தான் என்ன செய்கிறது? ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நேராக வைத்திருக்கிறது, உங்கள் கரங்களிலே கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஆபிரகாமுக்கு அதை ஆண்டவர் வெளிப்படையாய் அவனுடைய ஆவிக்குரிய கண்களுள்ள காண்பிக்க அவனுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படையாக என்ன செஞ்சிட்டார்? சொல்லிட்டார். அல்லேலூயா. முன்னாடியாவது நீங்கள் ஆதாம் ஏவாள் காலத்தில் வந்தீங்கன்னு வச்சிங்களேன், முதல்ல டைரக்ட் டு டைரக்ட் பாவம் செய்து விலகின பிற்பாடு வார்த்தை மட்டும்தான் என்ன செய்தோம்? வரும். இதை செய், இதை செய்யாத, இங்கே போ, இங்கே போவாத, இவனுக்கு தகப்பன், இவனுக்கு தகப்பன். இதெல்லாம் அவங்கவுங்களை குறித்து என்ன செய்கிற ஆண்டவர் ஆவியானவர் அவங்களுக்கு எழுதி வச்சுட்டு வர்றார். இங்கே நோவா காலத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஒரு 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 தரிசனம் அவங்களுக்கு இருதயத்தில் என்ன செய்யும்? உண்டாகும். இதுதான் என்ன செய்ய போகிறேன். நோவாவுக்கு ஒரு தரிசனம் உண்டாகுது. அவன் இது வரைக்கும் கப்பலை பார்த்ததே கிடையாது. ஆனால் அவனுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் அவன் மைண்டில் என்ன செய்கிறார்? ஆண்டவர் வைக்கிறார். இதுதான் பேழை, இது இத்தனை தட்டு, இத்தனை அடி, இத்தனை அகலம், இத்தனை உயரம், இத்தனை நீளம், இப்படித்தான் என்ன செய்யணும், இது வடிவம் அமைப்பு இருக்கணும். தரிசனம் உண்டாகிறது. அவன் அதை தரிசனத்தில் பார்த்து 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 என்ன செய்கிறான்? அவன் செய்து முடிக்கிறவனாக இருக்கிறான். நோவா காலத்திலிருந்து தரிசனங்கள் என்ன செய்கிறது? காண்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ இந்த ஆபிரகாமுக்கு என்ன செய்யப்படுகிறது? தரிசனங்கள் காண்பிக்கப்படுகிறது. என்ன? இப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன், இப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன், இப்படி உனக்கு கொடுப்பேன், இப்படி உன்னை மேன்மைப்படுத்துவேன்.
அவன் கொஞ்சம் கொஞ்சம் சோர்ந்து போகும்போதெல்லாம் ஆண்டவர் அவனை கூட என்ன செய்கிறாரு? வானத்து நட்சத்திரங்களை பார், கடற்கரை மணலை பார், இவ்வளவா என்ன செய்வேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உயர்த்துவேன், மேன்மைப்படுத்துவேன், ஆசீர்வாதங்களை சொல்கிறாரு. ஆனால் கொஞ்சம் கூட என்ன செய்யலை. ஆரம்பத்தில் அவர் கொண்டு வரார், நடத்துகிறார், எல்லாம் சரியாக போயிட்டுருக்கு. ஆனால் நிறைவோ, அதன் வசனத்தின் ஆசீர்வாதத்தின் நிறைவு முடிவு என்ன செய்யலன்னும் காணப்படவில்லை. கவனிங்க, நீங்களும் நானும் இப்போ அப்படி தான் என்ன செய்கிறோம், யோசிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் அழைத்தீர், வந்தேன், நீர் என்னை தெரிந்து கொண்டீர், நல்லது தான், நல்ல குடும்பத்தை கொடுத்தீர், நல்லது தான், என்ன எல்லாம் நல்லது தான். ஆனாலும் அப்போ அப்போ என்ன செய்து இடையூறு வருகிறது, அப்போ அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. நீர் சொன்ன வாக்குத்தத்தம் ஒன்று இப்போ வரைக்கும் என்ன செய்யலை, நிறைவேற, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறுது, அப்படியே நின்றுது. இல்லை கால்வாசி கூட என்ன செய்ய மாட்டேங்குது, என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது. அநேக காரியங்களில் யோசித்து பார்த்தா என்னுடைய வாழ்க்கை இன்னும் முடிவு பெறாமலே இருக்குது. ஆண்டவரே, என் ஆசீர்வாதம் இன்னும் முற்று பெறவில்லையே. நான் ஆசீர்வாதத்தை எனக்கு நீ தருவேன்னு சொன்ன காரியங்களில் தொய்வு இருக்குது ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி வைப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்வார், இந்த ஆபிரகாமுக்கு சொன்ன அதே வசனம் தான் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுக்குறார். என்ன வாக்குத்தத்தம்? நிறைவேறும் அப்படின்ற வாக்குத்தத்தம். அல்லேலூயா. லோத்து என்ன செய்யணும்? ஆபிரகாமை விட்டு பிரியணும். அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் பிரியமில்லாத என் கூட ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது பிரிய வரைக்கும் என்ன செய்கிறாரு? காத்து இருக்கிறார். லோத்து தேராகு ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க? இப்போ ஆபிரகாமோடு இருக்கிறாங்க. இப்போ 11ஆம் வசனம் முடிவில் தேராகு என்ன செய்கிறாரு? அங்கே மறிக்கிறாரு. ஒருத்தர் குறைஞ்சி ஒருத்தர் மட்டும் இப்போ இருக்கிறார். என் வாழ்க்கையில் சுயம், அவிசுவாசம், இந்த ரெண்டும் எப்பவும் என் கூடவே என்ன செய்யுது? வருது. அல்லேலூயா. சுயம் அப்படின்னா தேராகு. தேராகுன்றதுக்கு என்ன அர்த்தமா? ஆமாம், சுயம். சுயமாக ஒரு காரியத்தை ஒரு 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 பொம்மை பிடிக்கிறாருன்னு வச்சுக்கிங்களேன், அது அவர் தோன்ற மாதிரிலாம் என்ன செய்வார்? ஆமாம், 2 கையை 4 கையை மாற்றுவார், 4 கையை 6 கையை வைப்பார். அவருக்கு தோன்றபடிலாம் என்ன செய்வார்? செய்து ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சிருவார். இது சுயம். லோத்து அவிசுவாசம். என் வாழ்க்கையில் என்ன நடக்குது நடக்கலை, அதை யார் முடிவெடுப்பது என்பதை யோசிக்காத ஒரு மனுஷன் இந்த லோத்து. என் கண்ணுக்கு எது தெரியுதோ அதுதான் நல்லது, இது பச்சையாக இல்லை ஆகவே இது நல்லதில்லை அப்படின்னா நல்லதில்லை. இதை கர்த்தர் பச்சையாக மாற்றுவான்ற விசுவாசம் என்ன செய்யாது? லோத்துவின் இடத்துல இருக்காது. தேராகின் இடத்துல சுயம், தன்னுடைய யோசனையில் என்ன சொன்னதோ, என்ன நினைக்கிறாரோ, அது எப்படி உருவம் கூட நினைக்கிறாரோ, அது சுயமாக என்ன யோசிக்கிறாரோ அதை அப்படியே செய்கிற நபர். இந்த லோத்து எப்படிப்பட்டவன்? கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பார், இந்த வறண்ட நிலத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அவர் சொல்லியிருக்கிறார், அவாந்திர வெளிகளை தண்ணீர் என்ன செய்வேன்? ஓட பண்ணுவேன், நான் தண்ணீர் தடாகமாய் மாற்றுவேன். இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையாக இருந்தாலும், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை அவன் கண்கள் கண்டிருந்தாலும், அவனுடைய இருதயத்தில் எது நம்பிக்கையாய் தோணுகிறதோ அதுதான் என்ன செய்வான்? செய்வான். கவனிங்க, ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. உங்கள் சுயமும் உங்கள் அவிசுவாசமும் உங்களை விட்டு நீங்குமானால் கர்த்தர் கொடுக்கிற தேசம் உங்கள் கண்களுக்கு தெரியும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்கள் கண்களுக்கு தெரியும். கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் நிறைவை உங்கள் கண்கள் காணும். அல்லேலூயா. இந்த ரெண்டும் அவனை விட்டு விலகிற்று. கர்த்தருடைய ஆசீர்வாதமாகிய ஈசாக்கு என்ன செய்கிறார்? அல்லேலூயா. அவனுக்கு ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின் புத்திரன் என்ன செய்கிறார்? அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. பெற்றுக்கொண்ட அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அவன் 2 பேரும் பிரிந்த உடனேயே கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகுது. நீ கிழக்கு மேற்கு எம்மட்டும் என்ன செய், அம்மட்டும் நடந்து திரி, நீ திரிகிற எல்லாவற்றையும் கால் படுகிற எல்லா தேசங்களும் உனக்கு என்ன செய்வேன்? நான் கொடுப்பேன். அது வரைக்கும் ஆண்டோடைய வார்த்தை என்ன செய்யலை? ஆசீர்வாதத்தை குறித்தோ, அவனுடைய உயர்வை குறித்தோ, அவனுடைய ஆஸ்தியை பெருக வைப்பதை குறித்தோ என்ன செய்யலை? ஒரு வார்த்தையும் வரலை. எப்பொழுது லோத்து விலகி போனானோ அதுக்கு அடுத்த
நிமிடமே அடுத்த கணமே வருகிறது ஆண்டவருடைய வார்த்தை, இந்த தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ கூடாரமிட்டு இருக்கிற இந்த தேசத்தில் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தேசம் தாங்கக்கூடாது இருந்தது. அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருந்தது. சங்கீதம் 92:12 இப்படியாய் சொல்லுகிறது, நீதிமான் பனையை போல செழிப்பான். அல்லேலூயா. 92:12 அழகாக ஆண்டவர் சொல்கிறார், நீதிமான் எப்படி செழிப்பானா? நீதிமான் பனையை போல செழிப்பான், லீபனோனில் உள்ள கேதுருவை போல என்ன செய்வான்? வளருவான். அவன் வளர்ச்சி எப்படி இருக்குமா? கேதுரு மரத்துடைய வளர்ச்சி போல. அவனுடைய செழிப்பு எப்படி இருக்குமா? பனைமரத்துடைய செழிப்பை போல. அல்லேலூயா. வேதத்தில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடி, 2500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க? இந்த வேதம் எழுதப்பட்ட வேதத்தில் எதை குறித்து போட்டிருக்கு? பனைமரம். ஆமே. அப்போ பனைமரத்தோடைய வயசு என்ன? குறைந்தது 2025 ஆண்டுகள். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு பனைமரத்தை அது செழிப்புக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். நம்ம ஆட்கள் என்னடான்னா கலருக்கு ஒப்பிட்டு பேசுகிறாங்க. என்னடா நனைஞ்ச பனைமரம் மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு அது பனைமரம் அப்படின்னா ஆண்டவர் சொல்வார் அது செழிப்பின் அடையாளம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் ஒரு நேரத்துலலாம் நம்முடைய ரூபா நோட்லலாம் பார்த்தீங்கன்னா பனைமரம், தென்னை மரம் இதெல்லாம் என்ன செய்வாங்க? போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கவே அழகாக இருக்கும். இப்போ எதை போடுறாங்கன்னே தெரில. சாயத்தை மட்டும் என்ன செய்கிறாங்க? அடித்து போட்டுறாங்க. சின்ன பிள்ளைங்க பிளாட்டுக்கு வாங்குகிற அந்த நோட்டும் இந்த நோட்டும் ஒரே மாதிரி இருக்கு. கொஞ்சம் மட்டும் வித்தியாசம் இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம அதை வச்சு காலத்தை ஓட்டிடலாம்னு நினைக்கிறேன். கவனிங்க, ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்மை விட்டு அகற்றுகிறவர் அல்ல, கொடுக்க விரும்புகிறார். ஆனால் நம்மை விட்டு அகற்ற வேண்டியது என்ன செய்யணும்? அகற்றப்பட வேண்டும். முதலாவது சொன்னேன், சுயம் என்ன செய்யணும்? அகற்றப்பட வேண்டும். ரெண்டாவது, அவிசுவாசம் என்னை விட்டு என்ன செய்யணும்? அகலணும். அப்படி ரெண்டுத்தையும் நம்மளை விட்டு விலக்குவோமானால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பனைமரத்தை போல் என்ன செய்வ? செழித்திருப்ப. அப்புறம் கேதுரு மரத்தை போல் என்ன செய்வ? வளர்ந்திருப்ப. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். லூக்கா 12:27 காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாயிலும் உடுத்தியிருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றது கவனிங்க. ஆசீர்வதிக்கிற தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறாராம்? காட்டு புஷ்பங்கள் என்ன செய்யுங்க? கவனித்து பாருங்க. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க. இந்த காட்டு புல், நீங்கள் தெருவில் ரோட்டில் பார்க்குற புல், அதில் இருக்கிற பூவு, இதுக்கெல்லாம் யார் உரம் போட்டது? யார் தண்ணி ஊற்றுனது? யார் அதுக்கு பாதுகாத்தது? அதை யார் பூக்கிறதுக்கு அதை யார் நட்டு வச்சது? யாரும் இல்லை. காட்டு வழியாக நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கறதுக்கு அரிதான, உங்கள் கண்களுக்கு வித்தியாசமான வியப்பூட்டும் பூக்கள்லாம் என்ன செய்யுது? இன்னும் எவ்வளவோ இருக்குது. கடலுக்கு அடியில் எவ்வளவோ அழகான பூக்கள்லாம் பூக்குதான். யாராவது பார்த்துருக்கீங்களா? ஏதோ டிஸ்கவரி சேனலில் ஏதோ 2-3 காட்டுறாங்க பாஸ்டர். அது வரைக்கும் சந்தோஷம். நம்மளால தான் உள்ளே போக முடியல. டிவியவாது அதுக்குள்ளே அனுப்பி கொஞ்சம் பார்த்துக்குறோம் அப்படின்றீங்க. பாருங்கள், அவ்வளோ அழகான பூக்கள்லாம் கீழே கடல் அடிமட்டத்தில் என்ன செய்கிறதா? வளருகிறதா. இன்னும் எத்தனையோ பார்க்க கறியாத பூக்கள் வகைகள்லாம் என்ன செய்கிறது? அமேசான் காடுகளில், இன்னும் பெரிய பெரிய காடுகள்லாம் என்ன செய்கிறது? பூத்து கிடக்கிறது. நம்ம கண்களுக்கு அறியாத தெரியாத இன்னும் எத்தனையோ ஜீவராசிகள் இன்னும் என்ன செய்யுது? உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இவையெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க, அவைகளை போல ஒருத்தரும் உடுத்தினது கிடையாது. அல்லேலூயா. கோழி கொண்ட பூன்னு ஒரு பூ தெரியுமா உங்களுக்கு? இப்போலாம் அது எதுக்கு பயன்படுத்தக்கூடாதோ அதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அது வெல்வெட் மாதிரி இருக்கும் அந்த பூ. அதை கோழி கொண்ட மாதிரி என்ன செய்யும்?
இருக்கும். அந்த பூவை நாங்கள் எடுத்து வீட்டிலே வளர்ப்போம். சின்ன வயசில் வளர்த்து அதை தடவுறதுக்காகவே வளர்ப்போம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அது மேலே தடவி பார்த்தா அப்படியே வெல்வெட் மாதிரி இருக்கும். என்னென்ன ரகங்களில் என்ன செய்கிறது பூ இருக்கிறது. ஆண்டவர் அழகாக என்ன செய்கிறதெல்லாம் படுகிறார். இப்போ வரைக்கும் அதுக்கு ஒப்பனையாக யாரும் என்ன செய்ய முடியாது. அதை பார்த்து வேணால் அதை மாதிரி ஒரு ட்ரெஸ் என்ன செய்வாங்க, உருவாக்குவாங்களே தவிர, ஆனால் அதை போல் ஒரிஜினாலிட்டி என்ன செய்ய முடியாது, உருவாக்கும். கவனிங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகாக அத்தனை நேர்த்தியாய் அந்த பூக்களுக்கு உடுத்து வைக்கிறாராம். ஆண்டவர் சொல்கிறாரு, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. அவைகள் இதுவரைக்கும் அதில் யாரை சாலமோன் என்ன செய்கிறாரு, உள்ளே எடுத்து வர்றாரு. அவர் யாருன்னா, இந்த சாலமோன் ரொம்ப லக்ஸூரியான வாழ்ந்த ஒரு ஆள். எப்படி? சாலமோன் ஞானத்தில் பேர் கொண்டவன் சொல்கிறாங்கல்ல. அவர் செய்த அவருடைய வரலாற்றில் நீங்கள் எடுத்து படித்தீங்கன்னா தில்லுமுழு வேலை ஏகப்பட்டது என்ன செஞ்சிருக்கிறார். ஆமாம், ஏன்னா ஞானம் அதிகமாக இருக்குல்ல. எதை எங்கே மேட்ச் பண்ணால் நமக்கு நம்ம நாட்டுக்கு வருமானம் கூடும், நம்ம தேசத்துக்கு மதிப்பு கூடும், நம்ம ராஜ்யத்துக்கு கௌரவம் கூடும் என்பதை அணுவாக மனுஷன் யோசித்து அவன் வரலாற்றை படித்து பார்த்தா, அதாவது எத்தியோப்பியோடைய நாட்டில் விளையிறதுல என்னென்ன பெஸ்ட்டோ அதெல்லாம் எடுத்துப்பார். அப்புறம் வேறு எந்த நாட்டில் எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கோ, இப்போ எத்தியோப்பியா நாட்டில் குதிரை நல்லா வளமான இதாக இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா வேறு ஒரு நாட்டில் என்ன செய்யும், இங்கே வண்டி ரொம்ப மோசமாக இருக்கும், இங்கே மரத்தில் செய்யப்பட்ட காரியங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உடனே அங்கேருந்து குதிரையை வாங்குவார், இங்கேருந்து மரத்தை வாங்குவார், ரெண்டுத்தையும் செஞ்சு வேறு ஒருத்தனுக்கு விற்றுருவார். இதை அப்போ உடனே அந்த நாட்டுக்கு பேர் போகும். ஏன்னா குதிரையும் பலமானது, இந்த மரமும் ஸ்ட்ராங்கானது. ஸோ இந்த இவர் வாங்கினது என்னமோ வேறு நாட்டில் பேர் வர்றது என்னமோ எந்த நாட்டுக்கு, இஸ்ரேலுக்கு. அல்லேலூயா. என்ன மனுஷன் யோசிச்சிருக்கான் பாருங்க. இன்னும் இது மட்டும் இல்லை, இது மாதிரி ஒரு 100 ரகத்தில் பண்ணியிருக்கிறார், எத்தனையோ காரியங்களை பண்ணியிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் எங்கேருந்து பூவை பறித்து எங்கேருந்து பட்டை உருவி எப்படி தெரிஞ்சால் எப்படி சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு யோசித்து இவருக்குன்னே இவர் ஒரு கம்பளியை ரெடி பண்ணி அதில் என்ன செய்வாராம், யூஸ் பண்ணுவாராம். அதனால தான் சாலமோன் முதலாய் அவன் உடுத்தின நாட்களிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நீங்கள் கவனித்து பாருங்கள், இதை விட மேன்மையாக யாரும் என்ன செஞ்சதில்லை, உடுத்தினதில்லை. அவன் அவ்வளோ லக்ஸூரியாக வாழ்ந்தான். அதை விட அதிகமாக இந்த பூக்களுக்கு நான் உடுத்தி வைக்கிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, இவைகளை பார்க்க நீங்கள் விசேஷமானவங்க, இதை காட்டிலும் உங்களுக்கு நான் அதிகமாய் தருவது அதிக நிச்சயம், நான் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அதை வளர்விக்கிறவரும் கர்த்தர் தான், அதுக்கு உடுத்து வைக்கிறவரும் கர்த்தர் தான், நம்மை வளர்க்கிறவரும் ஆண்டவர் தான், நமக்கு கொடுக்கிறவரும் ஆண்டவர் தான். அல்லேலூயா. என்னோடய விசுவாசம் அதில் உறுதியாக இருக்கணும். நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருந்தாலே 90% நம்ம ஜெயிச்சிடலாம். சுய நம்ம இடத்துல இல்லைன்னா இன்னும் ஒரு 5%, அல்லேலூயா, இன்னொரு 5% அமைதியாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம இடத்துல கொஞ்சம் தவறுகிற காரியம் அதுதான். கர்த்தருடைய செய்கைக்கு, கர்த்தருடைய கிரியைக்கு நம்ம என்ன செய்யணும், காத்து இருக்கணும். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான், ஆனால் 25 வருடம் காத்து இருக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. யோசேப்பு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், தரிசனக்காரன் தான், கர்த்தருடைய பாத்திரம் தான். ஆனாலும் 10-11 வருஷம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, அவன் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. சிறைச்சாலை போகிறான், அடிமைத்தன வாழ்க்கை, எவ்வளவோ காரியங்கள் கீழ்நோக்கி போகிறதா இருந்தாலும் ஒரே நாள் ராத்திரியில் கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டார், ஆண்டவர் சிங்காசனத்தில் அமர்த்திட்டார். கவனிங்க, எந்த மனுஷனாக இருந்தாலும் கர்த்தருக்கு காத்திருத்தல் ரொம்ப அவசியம். அது எந்த மனுஷனாக இருந்தாலும், இந்த உலகத்தில் பேர் பெற்றவனாக இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யவான் லாசரு சொல்லப்பட்ட லாசருவாய் போல கீழே ரொம்ப அடிமட்டத்தில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறாரு காத்திருத்தல் அவசியம். 90% உங்களிடத்தில் விசுவாசம் வேணும். 5% சுயமில்லாத ஜீவியம், சுயமாக யோசிக்காத காரியம். 5% உங்களிடத்தில் காத்திருத்தல் என்ன செய்யணும், இருக்கணும். விசுவாசம் இருந்துச்சுன்னா காத்திருத்தல் என்ன செய்யும், கூடவே இருக்கும். நீ விசுவாசித்து என்ன செய்யணும், இருக்கணும், காத்திருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் அசைவோட்டு கொண்டே இருக்கணும். அப்படி இருப்போமானால் ஆண்டவர் சொல்லுகிற இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன், 100% கர்த்தரை நம்பினான். நாமும் 100% கர்த்தரை நம்பணும். விசுவாசத்தில் உறுதி இருக்கணும். சுயம் என்னிடத்தில் காணப்படக்கூடாது. என்னிடத்தில் பொறுமை, காத்திருத்தல் இருக்க வேண்டும். நான் அப்படி செய்வேன் என்று சொன்னால், இது முற்பிதாக்களுடைய கிரியைகள். இவைகள் நம்ம இப்போ தியானிக்கிறவைகள், படிக்கிற பார்க்கிற வசனங்கள் எல்லாம் ஏற்கனவே ஒருவர் செய்து வழியை மாதிரியாக வைத்துவிட்டு போன முற்பிதாக்களுடைய பாதைகள். நம்ம அதை ஆராய்ந்து அறிந்து படித்து என்ன செய்ய போகிறோம்? அதன்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போமானால் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்ததை போலவே நாமும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க முடியும். அல்லேலூயா. ஆகவே என் சுயம் ஒழியணும், என் அவிசுவாசம் நீங்கணும், எனக்குள்ளே விசுவாசம் பெருகணும், நான் கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஆண்டவருக்கு உண்மையாய் உத்தமமாக இருக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் இந்த 2வது வசனத்தில் வாசிக்கிறதை போல, கர்த்தர் என்னை பெரிய ஜாதியாக்கி என்னை ஆசீர்வதித்து என் பெயரை பெருமைப்படுத்துவார், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். அல்லேலூயா. எல்லாம் இப்படி வாசிப்போமா? சொல்லுங்க. கர்த்தர் என்னை பெரிய ஜாதியாக்கி என்னை ஆசீர்வதித்து என் பெயரை பெருமைப்படுத்துவார். சொல்லுங்க. நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். யார் ஆசீர்வாதமாக இருப்பா? நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். நான் எப்படிப்பட்டவனாக இருந்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பேன்? அவிசுவாசம் இல்லாதவனாய், சுயம் என்னிடத்தில் காணப்படாமல் காத்திருக்கிற இறுதி என்னிடத்தில் இருக்குமானால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பேன். அல்லேலூயா.